மீதமான சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வெல்கம் டு நிமதுஸ் கிச்சன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு மீந்து போன சாதம் எடுத்துக்கோங்க. இது வந்து காலையில் செஞ்சது. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட 1/4 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் சாதத்தை எந்த பதத்தில் அரைச்சிருக்கீங்களோ அந்தளவுக்கு அரிசி மாவு வந்து தேவைப்படும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருக்கேன். அதனால் எனக்கு 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்து நான் நல்லா இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம மெதுவடை போடுற பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இல்லை தண்ணி சேர்த்து ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கருவேப்பிலை மல்லியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பிசைஞ்சு விட்டாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு வந்து வடை போடுறப்ப நல்லா வரும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கையில் வந்து தண்ணி தொட்டு ஒரு உருண்டையை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நடுவில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு அப்படியே போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா மெதுவாக ஜல்லிக்கரண்டியை வச்சு இந்த மாதிரி திருப்பி போடுங்க. 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா வடை வெந்து வந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் எடுத்த ஒரு கப் சாதத்துக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட 8 வடை பக்கமாக வந்துச்சு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ரெகுலராக செய்கிற மெதுவடை மாதிரி இருக்காது. இது வந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் போண்டா மாதிரியும் செஞ்சுக்கலாம், மெதுவடை மாதிரியும் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.